तस्मै श्री गुरवे नमः। सर्वश्रुतिचिरोरत्न विराजितफलाम्बुदः वेदान्ताम्बुदसूर्यो यः तस्मै श्री गुरवे नमः। चैतन्यशाश्वतशान्त व्योमातीतो निरञ्जनः बिन्दुनादकलातीतः तस्मै श्री गुरवे नमः। ज्ञानशक्तिसमारूढ तत्त्वमालाविभूषितः मुक्तिमुक्तिप्रदाताच तस्मै श्री गुरवे नमः। अविहितजन्मसम्प्राप्त धर्मबन्धविदायिने आत्मज्ञानप्रदानेन तस्मै श्री गुरवे नमः। शोषणं भवसिन्धोश्च ज्ञापनं सारसम्पदः गुरोपादोदकं सम्यक् तस्मै श्री गुरवे नमः। न गुरोरधिकं तत्त्वं न गुरोरधिकं तपः तत्त्वज्ञानात् परं नास्ति तस्मै श्री गुरवे नमः। मन्नादश्री जगन्नाथः मद्गुरु श्री जगद्गुरुः अदात्मा सर्वभूतात्मा तस्मै श्री गुरवे नमः। गुरुरादिरनादिश्च गुरुः परमदैवतं गुरोः परतरं नास्ति तस्मै श्री गुरवे नमः। ब्रह्मानन्दं परमसुखदं केवलं ज्ञानमूर्तिं द्वन्द्वातीतं गगनसदृशं तत्त्वमस्यादिलक्ष्यम् एकं नित्यं विमलमचलं सर्वदी साक्षिभूतं भावातीतं त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि। त्वमेव माता च पिता त्वमेव बन्धुश्च सखा त्वमेव विद्या द्रविणं त्वमेव सर्वं मम देव देव त्वमेव सर्वं मम देव देव। जय बोल सत्यनारायण महाराज की जय। ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। उकारस्वन्दकारो वै ऋकारस्थन्निवर्तकः अन्धकारनिरोधित्वा गुरुरित्यभिधीयते। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। आत्मबोधः। ततो बिः क्षीणपापानां शान्तानां वीतरागिणां मुमुक्षूणामपेक्ष्योऽयम् आत्मबोधो विधीयते।
बोधान्य साधनेभ्यो हि साक्षात् मोक्षैक साधनम् पाकस्य वह्निव ज्ञानम् विना मोक्षो न सिद्ध्यति अविरोधितया कर्म नाविद्यां विनिवर्तये विद्या विद्यां निहन्त्येव तेजस्तिमिरसङ्घवत् परिच्छिन्न इवा ज्ञानात् तन्नाशे सति केवलः स्वयं प्रकाशते ह्यात्मा मोघापायेषु मानिव मेघापायेषु मानिव अज्ञानकलुषं जीवम् ज्ञानाभ्यासाद्निर्मलम् कृत्वा ज्ञानं स्वया नश्येत् जलं कतकरेणुवत् பரமேஸ்வரனுடைய அனுகிரகம், குருநாதருடைய அனுகிரகம், இந்த ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கிரந்தம் நம்ம இன்னைக்கு சமாப்தம் பண்ண போறோம். சமாப்தம் அப்படின்னு சொன்னால் வேதாந்த விஷயத்திற்கு மட்டும் அது அந்த வேர்டு பொருந்தாது. நான் சம்பிரதாயத்தில் பரம்பரையில் ஒரு இடத்துல எங்கே ஒரு விஷயம் முடியறதோ திரும்பி முதல்ல ஆரம்பிக்கக்கூடிய பழக்கம். அப்போ இது புனர்ஷ்ரவணம் குறியாத் அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து இதை மீண்டும் மீண்டும் இதை படிப்பதற்கான ஒரு ஆரம்பம். சமாரம்பः, சமாப்தம் சமாரம்பः. அப்போ பல கிரந்தங்கள் இருக்கிறது, பல மந்திரங்கள் இருக்கிறது, பல ஸ்லோகங்கள் இருக்கிறது. இது எல்லாத்தையும் நாம் படித்து முடிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஜென்மா போராத மாதிரி இருக்கிறது. முக்திகோ உபனிஷத்தில் ஒரு உபனிஷத் போதும் ஆஞ்சநேயா, இப்படி புரியலேனா 10, அப்படி புரியலேனா 32, இப்படி புரியலேனா 108, இப்படி இல்லைன்னா மறுத்த ஜென்மாவில் ஃபர்தராக கண்டினியூ பண்ணணுங்கிற மாதிரி அமையிறது உபதேசம். அப்படி எல்லா உபனிஷத்களும் படித்து அந்த மந்திர தாத்பரியங்கள்லாம் நம்ம எப்போ புரிஞ்சுண்டு ஃபஸ்ட்டு என்ன சொல்ல வருதுங்கிறது தெரியணும், எதை பற்றி சொல்ல வருதுன்னு தெரியணும், அதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்ங்கிறது ரொம்ப ஆழமாக எஸ்டாப்ளிஷ் ஆகணும். அப்போ தான் இந்த பயணத்தில் தீவிரம் வரும், இல்லைன்னா முன்ன பின்ன இருக்கும். அப்படி அவ்வளோ விஷயத்தையும் ஒரு இடத்துல இவ்வளோ சுருக்கமாக எடுத்து சொல்லணுங்கிறதுனா பகவத் பாதாளுடைய மேதா விலாசம் இல்லாமல் இது சாத்தியம் ஆகாது. சாக்ஷாத் பரமேஸ்வரனுடைய அனுகிரகமாக இந்த கிரந்தம் நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ நீங்கள் உபநிஷத்தில் எவ்வளோ உபநிஷத்தில் நீங்கள் கொஞ்சம் அனாலிசிஸ் பண்ணி பார்த்தாலே, டெக்ஸ்டுவலாகவே அனாலிசிஸ் பண்ணி பார்த்தாலே இதில் இல்லாத விஷயம் அதில் இருக்காது, அதில் இருக்கக்கூடிய விஷயம்தான் நீங்கள் சம்மரி பண்ணி கொடுத்துருக்கிறது. அப்போ ஆத்மபோதா அப்படின்னு சொல்லும்போது அதோடைய சம்மரி என்னவா இருக்கும்?
என்ன சம்மரி பண்ணுறது ஆத்மபோதத்தை? ஆத்மபோதத்தோடைய சம்மரி ஆத்மா இல்லைன்னா அகம். அதுதான் ஒரே வார்த்தை இல்லையா? அதுதான் தாத்பரியம். எல்லா கிரந்தங்களுக்கும் உபனிஷத்களுக்கும் பிரஸ்தானத்ரயத்தோட என்டையர் சாரம் அப்படின்னு சொன்னால் அகம்பத லட்சியார்த்தத்தில் நிறைவடைகிறது. பிரம்ம அப்படிங்கிற பதத்தில் அதோடைய அர்த்தமாக விளங்கிறது. அப்போ அகம் அல்லது நான் அப்படின்னு சொல்லிட்டா அடிப்படையில் என்ன நடக்கிறதுன்னு சொன்னால், அந்த நான்கிறதுக்கு இயல்பாக நேச்சுரலாக இந்த அகம் அப்படிங்கிற விஷயத்தை நாம் என்கொயர் பண்ணுறதில்லை, விசாரம் பண்ணுவதில்லை, தீவிரமாக அதை பற்றி சிந்திக்கிறதில்லை. நான் எங்கேயுமே அந்த நானுங்கிறதுக்கு ஒரு சிந்தனை ஏற்படணுங்கிற அந்த எண்ணமே நமக்கு வரலை. சூழ்நிலையும் நமக்கு ஏற்படாத அளவுக்கு இருக்கு இப்போ. அதனால டேக்கன் ஃபார் கிராண்டட்னு சொல்லுவோம். இங்கே என்ன இருக்குன்னாக்க இங்கே இல்லையா இவ்வளோலாம் இருக்குது, உன் கண்ணுக்கு முன்னாடி என்ன தெரியறது அப்படின்னு சொன்னால் இருக்கிறதெல்லாம் சொல்லுவோம், கண்ணாடியை சொல்ல மாட்டான். ஸோ டேக்கன் ஃபார் கிராண்டட், ஆகாசமாக இருக்கட்டும், இந்த மாதிரி உதாரணங்கள். அப்போ எது சர்வ வியாபியாக பூர்ணமாக நித்தியமாக நிராகாரமாக எது இருக்கிறதோ அது நமக்கு தெம்படுவதும் இல்லை, அதை பற்றி சிந்திப்பதும் இல்லை. அதுதான் நம்மளுடைய உண்மையான ஸ்வரூபமாக இருக்கிறது. அதுதான் நம்ம ஆத்மபோதத்தில் பார்த்துன்னு வரோம். அப்போ ரொம்ப அடிப்படையில் ஃபண்டமெண்டலாக பார்த்தோன்னு சொன்னால் அகம் அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் அவிச்சாரமாக இருக்கிறது. விசாரம் பண்ணப்படாததாக அவிச்சார சித்தமாக எது இருக்கிறதோ அதுதான் நானாக இருக்கின்றேன். விசாரம் பண்ணுவதற்கான சந்தர்ப்பமோ சூழ்நிலையோ இல்லை, அதற்கான பிரமாணம் என்னன்னு தெரியவில்லை, புரியவில்லை, அதற்கான நீடும் இல்லாத மாதிரி இருக்கு. ஆனால் உங்களுக்கு அப்படி கிடையாது இல்லையா? இப்போ நான் தான் எதுக்கு அதை விசாரம் பண்ணணும்? ஏன்னா நான் எல்லாரும் அப்படி தானே இருக்கா. ஆனால் அடிப்படையில் பிரச்சனை யாருக்கு? ப்ராப்ளம் யாருக்கு? கஷ்டம் யாருக்கு? துக்கம் யாருக்கு? யாரு துக்கத்திலேருந்து வர ட்ரை பண்ணுறா? யாரு தாப்பத்திலேருந்து விடுபட்ட ட்ரை பண்ணுறா? யோசிச்சு பாருங்க. எனக்கு தான் சுதந்திரம் வேணும், எனக்கு தான் துக்க நிவர்த்தி ஆகணும், எனக்கு தான் நிரந்தரமான நிம்மதி வேணும், எனக்கு தான் பாதுகாப்பு வேணும், எல்லாமே மையமாக நானாக தான் இருக்கின்றேன். அது எப்படி இருக்கிறது? தான் அது உடம்பு மனசா வச்சுண்டு இது எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டு இருக்கு. பாடி அண்ட் மைண்டாக என்னுடைய அடையாளத்தை வச்சுண்டு எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டு இருக்கு. பாடி அண்ட் மைண்டு தான் நானுங்கிறது உடம்பு மனசு தானா அப்படிங்கிற கேள்வி ஏற்படுறதுக்கு விசார ஆரம்பம்னு பேர். அந்த கேள்வி வராத மட்டும் அகம்பத அர்த்தம் அவிச்சார சித்தம். சித்தம்னா வாட் எவர் இஸ், என்ன இருக்கோ, என்ன அர்த்தம் எனக்கு புரிஞ்சிருக்கிறதோ அது அவிச்சாரமாக இருக்கிறது. அதனால உபனிஷத்து என்ன சொல்றதுன்னா, நவா அரே மைத்ரேயி, ஹே மைத்ரேயி, ஆத்மாவா அரே திருஷ்டவ்யா, முதல்ல ஆத்மாங்கிறது என்னன்னு பாரு. ஸ்ரோதவ்யா மந்தவ்யா நிதித்தியாசனத்தவ்யா. எப்படி ஆத்மாவை பார்க்கறது, எப்படி ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறது, எப்படி என்ன தெரிஞ்சுக்கிறதுன்னா ஸ்ரோதம் ஸ்ரோதம் மந்தம் நிதித்தியாசனம், சிரவண மனன நிதித்தியாசனத்தில் தெரிஞ்சுக்க. அதிஹி பகவோ பிரம்மேதி, பகவன் பிரம்மேதி அதிஹி. ஸ்ரத்தாத்தி தியான யோகாத் அவைதி. இதெல்லாம் எங்க கேட்டிருப்பேன், நான் சொல்ல போறதில்லை, இதெல்லாம் உபனிஷத்தோட வாக்கியம். ச ஆத்மா ச விஜ்ஞேய சாந்தம் சிவம் அத்வைத்தம் ச ஆத்மா ச விஜ்ஞேய. ஆத்மாவை தெரிஞ்சுக்கணும், ஆத்மாவை தெரிஞ்சுக்கணும், அதுதான் தெரிஞ்சுக்க கூடியது அப்படிங்கிற எல்லா இடத்துலையும் சாஸ்திர வேத வாக்கியமானது விஞ்ஞானம் ஞானத்தை வலியுறுத்துறது. எதை பத்தின ஞானம்? என்ன பத்தின ஞானம்? ஆத்ம ஞானம். தேர்ஃபோர் ஏதோ ஒரு வெயிட் இருக்கிறது, எதுக்காக என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் அங்க உங்களுடைய கேள்வி, உங்களுடைய தேடுதல் ஆரம்பிக்கணும். ஏன் என்ன தெரிஞ்சுக்கணும்? என்ன எதை வச்சு தெரிஞ்சுக்கிறது? இது எல்லாமே நமக்கு கேள்விகள் ஆழமா பதிஞ்சு அந்த கேள்வியை நோக்கி நம்மளுடைய தேடுதல் இருந்ததுன்னு சொன்னா என்டையர் அவளே ஆஸ்திகான்னு சொல்லலாம். அப்பதான் அவளுக்கு வேத பூர்வம் வேத அந்தம் எல்லாமே ரெலவெண்ட் ஆகிறது. அது மட்டும் அங்க ஏதோ பிரகிருத்தைய சுபாவாத்து சொல்லுவா இல்லையா, அப்படியே ஏதோ பண்ணிட்டு போயிட்டு இருப்பா, அவ்வளவுதான். Therefore
அகம் ஆத்மா அப்படிங்கிற விஷயத்த விஜானம், அதை தெரிஞ்சுக்கோ. ஞாத்வா விஜ்ஞாய திருஷ்டவ்யா இல்லையா? தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கோங்கிற ஞானத்தை வலியுறுத்துறது. ஏன்னா சாஸ்திர பிரமாணம் இந்த அகம்ப விசாரம் ஆத்ம விசாரத்தை தான் பண்றது. அதுவும் ஏன் பண்றதுன்னு சொன்னா, நம்மள கஷ்டத்திலிருந்து விடுபடுவதற்காக பண்ணலை, நம்ம கஷ்டத்தை நீக்குவதற்காக பண்ணலை. சாஸ்திரம் சொல்ற கூடிய விஷயம் எனக்கு கஷ்டமே கிடையாதுன்னு சொல்லது. எனக்கு கஷ்டமே கிடையாது. முரண்பாடா இருக்கும். நம்மளுடைய அனுபவத்திற்கும் இந்த அறிவுக்கும் டோட்டலி டயகனலா ஆப்போசிட்டா இருக்கும். எனக்கு கஷ்டமே கிடையாதுன்னு சொல்றக்கூடிய அறிவு எப்படி அது பாசிபிள்? எப்படி பாசிபிள்னா, நீ வச்சுருக்கிற உனக்கு நீ இல்ல. நீ வச்சுருக்கிற நீ அஜ்ஞானத்துடைய விளைவாக, உன்னை பற்றின அஜ்ஞானத்தின் விளைவாக நீ இப்ப வச்சுருக்கிற நீயா இருக்க. நான் சொல்ற ஸ்டேட்மெண்ட் புரியுறதா? நான் வச்சுருக்கிறேன்னா அஜ்ஞானத்துடைய விளைவாக இருக்கிறது. அந்த அஜ்ஞானத்தை நீக்கக்கூடிய விரோதமான விஷயம் ஞானம். அந்த விரோதியை போய் பிடிச்சுக்கோ. சண்டைக்காரன் காலில் விழணும் இல்லையா? இப்ப அஜ்ஞானத்திற்கான சண்டைக்காரன் யாரு? இல்லையா? அஜ்ஞானத்துடைய விரோதி யாரு? ஞானி, ஞானம். அதனால அவித்யாக்கு விரோதி வித்யா, அஜ்ஞானத்திற்கு விரோதி ஞானம், விஞ்ஞானம். Therefore இந்த அஜ்ஞானம் தான் அடிப்படையாக எல்லா துயரம், கஷ்டம், தாபம் எல்லாத்திற்கும் அதுதான் காரணமா இருக்கிறது. இதை உங்களால யோசிக்க முடியுமா பாருங்க. அதனால ஏன்னா அங்க அஜ்ஞானத்தினால மிஸ்பிளேஸ்டு ஐடென்டிட்டி, மிஸ்பிளேஸ்டு அண்டர்ஸ்டாண்டிங், தவறான கருத்து, தவறான அடையாளம் அப்படிங்கிறது இருக்கிறது. அதனால விசாரமானது என்ன தொடங்கிறது? ஆத்மபோதம்ங்கிற தலைப்புல ஆரம்பிக்கிறது. ஆத்மபோதா. ஓகே, இந்த ஆத்மபோதா அப்படிங்கிறது என்டையர் இல்லையா? ஓம் தத் சத் இது ஸ்ரீமத் ஆத்மபோதா உபனிஷத் சொல்றா இல்லையா? பகவத்கீதால உபனிஷத்ஸு இதெல்லாம் மொத்தமும் உபனிஷத். நீங்க அழகா ஹோம்ஒர்க் பண்ணலாம். எந்த உபனிஷத்துல எந்த மாதிரி விஷயம் இது கூட சம்பந்தமாகிறதுங்கிற அழகான ஒரு டெக்ஸ்ட் இது நீங்க எக்ஸசைஸ் நீங்க பண்ணலாம். therefore ஆத்மபோதா அப்படின்னு சொல்றது எல்லாமே சாஸ்திர பிரமாண வாக்கியங்கள், எல்லாமே சாஸ்திரங்கள்ல சொல்லி இருக்கிற விஷயமாக இருந்து, அந்த மாதிரி பிரமாணம் என்ன பண்றது? ஆத்ம விசாரம் பண்றதுனால என்ன ஆகிறதுனா, இந்த சப்தங்கள் நமக்கு பிரமாணமாக இருந்து, எதற்கான பிரமாணமா இருக்கிறது? ஆத்ம விஷயத்திற்கான பிரமாணமா இருந்து என்ன பண்றது? என்னை பத்தி என்ன தவறான கருத்து இருக்கிறதோ அதை முழுமையாக அகர்த்துறது, நீக்கிறது. அறியாமையை நீக்குவது இந்த சாஸ்திர சப்தங்கள். therefore மகா வாக்கிய விருத்தி ஞானம் ஏற்படுறது. போதகான அறிவு, ஆத்மானா என்ன பத்தின அறிவு. அந்த அறிவுங்கிறது எப்படி? சாஸ்திர வாக்கிய விருத்தி ஞானமாக இருக்கிறதுன்னு அறிமுகத்துல பார்க்கணும். அந்த விருத்தி ஞானம் என்ன பண்றது அப்படின்னு சொன்னா, அறியாமை, அதிலிருந்து ஏற்படக்கூடிய அத்தியாசத்தை நீக்கிறது, செல்ஃப் நாலேஜை கொடுக்கறது, செல்ஃப் இக்னரன்ஸை ரிமூவ் பண்றது. ரெண்டும் ஒண்ணுதான். யாருக்கு கொடுக்கறது? யாருக்கு இது பாசிபிள்? யாருக்கு இது பாசிபிள் அப்படின்னா, பொதுவா எல்லாருக்குமா? எல்லாருக்கும்னா டெய்லி காத்தால மைக்கில் போடலாமே, லவுட் ஸ்பீக்கர்ல எல்லா திருவிழாலையும் ஆத்மபோதம் எடுக்கலாம் இல்லையா? காசு வாட்டுக்கு ஓடின்னு இருக்கணும் இல்லையா? இல்லை டெய்லி காத்தால இந்த சுப்ரபாத டைத்தில் இதெல்லாம் போடலாமே இல்லையா? யாருக்கு யோக்கியத்தை இருக்கிறதோ, யாருடைய மனமானது பக்குவப்பட்டிருக்கிறதோ, யாருடைய அந்தகரணம் சித்தமாக இருக்கிறதோ, என்ன சித்தம் இது? ரெடினஸ்ன்னு சொல்றேன். யாருடைய அந்தகரணம் ரெடியாக இருக்கிறதோ, இந்த ஞானத்தை ரிசீவ் பண்ணுவதற்கான தகுதியுடன் யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு மகாவாக்கிய விருத்தி ஞானம் யாரிடத்தில், எப்படிப்பட்ட அந்தகரணத்தில் ஏற்படும், எப்படிப்பட்ட அந்தகரணத்தில் அது பிரயோஜனப்படும் அப்படின்னு சொன்னா, தபோபிஹி க்ஷீண பாபானாம் சாந்தானாம் வீதராகினாம் முமுக்ஷூணாம் ஹிதார் முமுக்ஷூணாம் அபேக்ஷோயம். அப்படிப்பட்டவனுக்கு ஆத்மபோதா விதீயதே. யாருக்கு இந்த சாதன சதுஷ்டயம், யாரு விவேகியாக இருக்கின்றானோ,
வைராக்கியத்துடன் யாரு இருக்கின்றானோ, யாருக்கு முமுக்ஷுத்வம் இருக்கிறதோ அல்லது மோட்சம் மட்டுமே இச்சையாக இருக்கிறதோ, யாருக்கு அறியாமைதான் என்னுடைய பிரச்சனைன்னு தெரிந்து கொண்டு ஞானத்திற்காகவே யாரு ஜிக்ஞாசுவாக விளங்கின்றிருக்கானோ, முதல்ல மோட்ச இச்சா இருக்கும். அதிலிருந்து அது என்ன ஆகும்? ஃபர்தரா ஞான இச்சாவா மாறும். புரியுறதோ? ஞான இச்சா இருக்கிறவனுக்கு தான் சாஸ்திர படிப்பானது மோர் அண்ட் மோர் சம்பந்தப்படும். புரியுறதா? மோட்ச இச்சா எப்படி ஆகணும்? ஞான இச்சாவா ஆகணும்னா இந்த மகா வாக்கிய விசாரமானது அவனுக்கு சம்பந்தப்பட்டு அந்த விசாரமானது அவனுக்கு ஏற்படும். ஏன்னா எந்த மனதில் அஜ்ஞானம் இருக்கிறதோ அந்த மனசை தான் விசாரத்துல தோச்சி எடுத்து அலசி பொழிஞ்சு எல்லாம் பண்ண வேண்டி இருக்கிறது. கரெக்டா? அப்படிலாம் இப்ப பண்றதே இல்லை யாரு. ஏன்னா வாஷிங் மிஷின் வந்துடும். அட்லீஸ்ட் வாஷிங் மிஷின் பண்றதாவது நம்ம மனசுல பண்ணுறதுக்கு நம்ம ஒரு வாஷிங் மிஷினாவது ஆகணும். அதுக்குன்னு எதையும் மனசை எதையும் வாஷ் பண்ண சொல்லலை. சாஸ்திர சப்தங்களை நமக்கு புரிவதர் அளவுக்கு நம்மளுடைய மனதை பக்குவப்படுத்தி இந்த விஷயத்திற்காக நம்ம ஏங்கி அலைஞ்சு தாகத்துடன் இதை அணுகினோம் என்றால் இல்லையா, இந்த அஜ்ஞானமானது இந்த சப்தங்கள் நீங்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமாக இங்க பை டிஃபால்ட்டு புரிஞ்சுண்ட அல்லது சொல்ற ஸ்பெசிஃபிக்காக சொல்ல வேண்டாம் தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற விஷயம் என்னன்னா, இது சுயமான படிப்போ சுதந்திரமாக நம்ம படிக்கிறதோ கிடையாது. கண்டிப்பா ஒரு குரு கிட்ட சரண்டர் பாவனா இருக்கணும். அப்படி இருந்தாதான் இந்த சப்தங்கள் அவன் முமுட்சுவாக விளங்க முடியும். அந்த முமுட்சுவுக்கு இந்த ஞானம் உற்பத்தியாகும். புரியுறதா? therefore குரு சாஸ்திர உபதேசம் எல்லாமே இதுல இந்த அடக்கத்துல இந்த ஸ்லோகத்துல அடங்கி இருக்கிறது. சாதன சதுஷ்டய அதிகாரியாக இருக்கணும். அப்படிப்பட்டவனுக்கு இந்த மகா வாக்கிய விசாரம் ஏற்பட்டு ஆத்மபோதா லபிக்கும், ஆத்ம ஞானம் லபிக்கும். புரியுறதா? அப்போ இந்த அதனால என்ன? ஞானத்தினால் என்ன? ஞானத்தினால் என்னன்னா மோட்சம், எல்லாத்திலிருந்தும் விடுதலை. எப்படிப்பட்ட விடுதலை? சம்சாரத்திலிருந்து விடுதலை. அதனால ஆச்சாரியர் என்ன பண்றாரு? மோட்சம் எப்படி, அதற்கு சாதனம் என்ன, சம்சாரம்னா என்னங்கிற விஷயத்துல ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்துறாரு. முதல் ஃபர்ஸ்ட் 5 ஸ்லோகம்ங்கிறது பிரதிஜ்ஞா ஸ்லோகம், உபோத்காத ஸ்லோகம், இன்ட்ரடக்ஷன் ஸ்லோகம், அல்லது இதுதான் சொல்ல போறேங்கிற பிரதிஜ்ஞா பண்ணி இல்லையா, மோட்சத்திற்கான சாதனம் வழி என்னது இல்லையா. இத்தனை நேரம் நீங்க கேட்டேலன்னு இவ்வளோ கிளாஸ் மறந்து போயிருந்தா கூட இப்போ கேட்டிருக்கிற ஒரு 10-15 நிமிஷத்துல மோட்சத்திற்கான சாதனம் என்னன்னு கேட்டா என்ன பதில் சொல்ல முடியும் உங்களால? வழக்கம் போல எந்த பதிலும் இல்லையா? மோட்சத்திற்கான சாதனம் என்னது? ஞானம். ஒரே வார்த்தை, மோட்சத்திற்கான சாதனம் ஞானம். therefore ஞானாத்யேவ மோட்சம். இதை நீங்க புரிஞ்சிக்கல, இதை மறந்து போயிட்டேன்னு சொன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காவே சொல்றேன், கோச்சிக்காதீங்கோ, நம்ம வாழறதுக்கே யூஸ் கிடையாது. ஞானாத்யேவ மோட்சம்ங்கிறது நமக்கு புரிப்படலை, தெரியல, இதை சொல்ல வரல, இதை ரிகலெக்ட் பண்ண முடியல, இதை நம்ம கூட சம்பந்தப்படுத்திக்க முடியல, இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லைன்னு சொன்னா வேதாந்த பரமா நம்மளுடைய வாழ்க்கையானது வாழ்வது பிரயோஜனமற்றதாக இருக்கிறது. பகவான் சொல்றார் இல்லையா, வினஷ்யதி அப்படின்னு. அப்போ மோட்ச புருஷார்த்தத்துக்கு நாம தகுதியற்றவராக இருக்கோம் அப்படிங்கிற சைடு நோட்டை சொல்லி, ஓகே, ஆச்சாரிய அங்க சொல்லல. ஏன்னா ந கர்மனா ந பிரஜயா தனே ந தியாகே நயேவ அமிர்தத்வமானசு வேதாந்த விஜான சுனிஷ்டிதார்த்தா ஏவ. இதெல்லாம் மந்திரங்கள் சில இடத்துல வந்திருக்கிறது, எதுன்னு சொல்ல மாட்டேன் நான். இதனாலதான் மோட்சம். தனத்தை அடையிறதுனாலையோ, பங்களா, காரு, வீடு, மனைவி, மக்கள், அவர்களுடைய மக்கள், அவளுடைய சக்சஸ், அவளுடைய காலேஜ், அவளுடைய இது எல்லாத்தையும் நம்ம ஓன பண்ணிட்டு எம் பேரன் அப்படி இருக்கான், எம் பையன் அப்படி இருக்கான்னு ஒரு வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா. இது எதுவுமே நமக்கு என்ன ஆகும்? கண்டிப்பா மோட்சத்தை கொடுக்க முடியாது. தட் மீன்ஸ் உன்னுடைய கஷ்டத்திலிருந்து இதெல்லாம் ஒன்ன விடுதலை கொடுக்காது. டெம்பரரியா இருக்குமே தவிர அதுக்கப்புறம் அவனே இவ்வளோ வச்சிருக்கேன் உன் மேல நான் அன்பு, என்ன நீ கண்டுண்டியா, முடிஞ்சுதா, சம்சாரம் தெரியாதா, அதை பண்ண மாட்டேன். இருந்தாலும் என்னோட தானே யார் அவ அப்படி இருப்பா. நம்ம திரும்பி திரும்பி திரும்பி
மாதிரி விவேகம் வைராக்கியத்தை மட்டும் நம்ம போஸ்ட்போன் பண்ணி அவாய்டு பண்ணிட்டு அப்படியே அந்த பாசத்திலையும் அந்த ஆசையிலையும் முழுகி நம்மளை நாமே என்ன பண்றோம், நம்மள நாமே வேஸ்ட் பண்ணிக்கிறோம். தேர்ஃபோர் எப்படி ஒரு அக்னி இல்லாமல் சமையலானது நடக்காதோ, குக்கர் எப்ப கத்தும், அடுப்பு மூட்டினா கத்தும் இல்லையா, அது மாதிரி ஞானம் இல்லாமல் மோட்சம் இல்லை. ஞானத்திற்கு என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். நீங்க சொல்லுங்க, ஞானத்துக்கு என்ன பண்ணணும்? அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன பண்ணணும்? அவர் சொல்றத கேட்கலனாலும் அவரை சொல்ற கிளாஸையாவது கேட்கணும். சொல்றது கேட்கறது கஷ்டமா இருக்கும் இல்லையா, கிளாஸையாவது ரெகுலரா கேட்கும். அப்படி ஆயிடுத்துன்னு சொன்னா ஞானா தேவ மோட்சம் புரியலன்னு அர்த்தம். புரிஞ்சுக்க, அடுப்பு மூட்டலைன்னு அர்த்தம். கரெக்டா? அடுப்பு மூட்டாமையே சாப்பிட ட்ரை பண்றேன் அப்படிங்கிறத நீங்க சொல்லணும். ஏன்னா இது அக்னி பாக்கசிய அக்னிவத்துங்கிறது. ஓகே, அப்படி சொல்லி அந்த மோட்சத்துடைய விஷயம் சாதனம் ஞானம் சொல்லி, ஞானத்துக்கு விரோதி கர்மா கிடையாது அஜ்ஞானம், ஞான விரோதி கர்மா கிடையாது அஜ்ஞானம். அதனால ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடுவோம், ஞானம்னா எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாத்தையும் ரிட்டையர் ஆகிட்டு அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லுவோம். அப்படிலாம் கிடையாது. ஞானத்துடைய விஷயமானது அஜ்ஞானம், அஜ்ஞான விஷயம். தேர்ஃபோர் அந்த அஜ்ஞானத்துடைய எஃபெக்ட் என்ன, சைடு எஃபெக்ட் என்ன, இல்லை சைடு இல்லை, டைரக்ட் எஃபெக்ட் அத்தியாசம். என்னை பற்றி அறியாமை ஆத்ம அஜ்ஞானம் இஸ் ஈக்குவல் டு, அதுல இருந்து என்ன வருது, ஆத்ம அத்தியாசம் அல்லது என்ன பத்தின தவறான மிஸ்கன்செப்ஷன். கரெக்டா? மிஸ்கன்செப்ஷன். தேர்ஃபோர் அத்தியாசம் எதை பத்தின அத்தியாசம்? ஃபண்டமெண்டலா என்ன பத்தின அத்தியாசம்? அத்தியாசம்னா தெரியுதா? தவறு. என்ன பத்தின அத்தியாசம்? உலகத்தை பத்தின அத்தியாசம். அஃப்கோர்ஸ் இதுல எல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய பகவான் பத்தின அத்தியாசம் ஆல்சோ. புரியுறதா? இங்க ஆச்சாரியர் என்ன பண்றாருன்னா, ஜீவ ஜகத்து இதை ரெண்டுத்தையும் எடுத்துட்டு அத்தியாச விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஜகத்து பத்தின அத்தியாசம் என்ன? பிரபஞ்ச சிருஷ்டி. சிருஷ்டின்னு என்னது? ஜகத்தானது வந்திருக்கிறது. எல்லாமே ஒரு நாள் இல்லாமல் இப்பொழுது வந்திருக்கிறது, ஒரு நாள் இல்லாமல் போயிடும். அப்புறம் இந்த ஜகத் எப்படிப்பட்ட, முக்கியமா வந்திருக்கிறது போகலாம் இருக்கட்டும், இந்த ஜகத்தானது எப்படிப்பட்டது? சத்திய ஜகத்து. ஜகத் எப்படிப்பட்டது? உண்மை. தேர்ஃபோர் என்னை சுத்தி இருக்கக்கூடிய எல்லாமே எனக்கு நடக்கிறது, எண்ணங்கள், உடம்பு, மனசு, எல்லா விதமான அனுபவங்கள் எல்லாமே உண்மை. கரெக்டா? இது முதல் மிஸ்டேக்குங்கிறார். ஓகே, அப்படி அப்ப நான் ஜகத்துல ஒத்தனா இல்லையா? நான் எங்க இருக்கேன்? நான் எங்கேருந்து வந்தேன்? இந்த உலகெல்லாம் படைக்கும் போது என்னையும் படைச்சுட்டான். படைச்சிருக்காம இருக்கலாம், இல்ல என்ன எப்படி படைச்சிருந்தாலும் என்னை சுத்தி எல்லாமே நன்னா படைச்சிருக்கலாம். இப்படி எல்லாம் நமக்கு எண்ணங்கள் வரும். இது ரெண்டாவது விதமான அத்தியாசம், பிராத்தமிக த்விதீய அத்தியாசம். ஓகே, ரெண்டு விதமான அத்தியாசத்தை சொல்லி அதனால என்ன ஆயிடுறது இல்லையா? நான் ஒரு நாள் பிறந்தேன், ஒரு நாள் மடிவேன், ஜனன மரண, பிறந்துட்டேன், இப்போ எப்ப போவேன் இல்லையா? அன்னைக்கு ஒருத்தர் சொல்றார், ஓகே நான் ரெடியா இருக்கேன், ரெடியா இருக்கேன். அப்படியா? ஒருவேளை கிளாஸுக்கெல்லாம் வரப்போறது, இனிமேல் ஃபுல்லாக சீரியஸாக படிக்கிறதுக்காக ரெடியாக இருக்காரா? அதுக்காக ரெடியாக இல்லை. எப்போ என்ன வந்தாலும் கால் வந்தால் உடனே போயிடுவேன். இவர் டன்சோவோ ஸ்விக்கியோ கிடையாது. இவர் எங்கே போகிறதுக்கு ரெடியாக இருக்காரு? செத்து போகிறதுக்கு ரெடியாக இருக்காராம். எதுக்கு ரெடியாக இருக்கணும்? ரெடினஸ் எதுக்கு வேணும்? சாகிறதுக்கா? ஒன்றும் ரெடியெல்லாம் பண்ணுவானா? அதுவே ஒரு நாள் உன்னை பொட்டுன்னு போட்டுடும், ஒன்றுமே பண்ண வேணாம். புரியுறதா? இது க்ஷண நேரத்தில் உயிர் படக்குன்னு போயிடும்லாம் சொல்கிறோம். நமக்கு மரணத்துக்கு ரெடியாக இருக்க வேண்டாம். அன்னைக்கு ஒருத்தர் ஒரு பெரியவர் பாவம் இல்லையா, என்ன சொல்கிறார்? ரெடியாக இருக்கேன், நான் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டேன், நான் ஜஸ்ட் ரெடியாக இருக்கேன். எதுக்குனாக்கா எப்போ வேணால் நான் போகிறதுக்கு ரெடி. பாரு, அப்போ என்ன அர்த்தம்? நான் செத்து போயிடுவேன் அப்படிங்கிறது மிஸ்டேக்குங்கிறார். எவ்வளோ பெரிய ரெவலேஷனா இருக்கணும் அது. புரியுதா? அப்போ ட்ரூத் என்னது? ந ஜாயத்தே ந மிரியத்தே. அதுக்கப்புறம் சரி சாகிறது ஓகே. இப்போ இருக்கும்போது எப்படி இருக்கேன் நான்?
தேசத்துக்கும் காலத்துக்கும் மற்ற விஷயங்களுக்கும் இந்த உலகத்திற்கும் இந்த வஸ்துக்கும் நான் பரிச்சின்னமாக இருக்கேன் இல்லை, பரிச்சின்னமா இருக்கேங்கிறது நினைச்சுட்டு இருக்கேன். அந்த நினைப்பு ப்ராப்ளம்ங்கிறது அவ்வளவுதான். அப்பனா சொல்லும் போதே, சம்சாரத்தை எடுத்து சொல்லும் போதே அந்த சம்சாரம் இல்லைங்கிறது, பரிச்சின்ன இவ அப்படிங்கிறது, பரிச்சின்ன இவ சப்தத்தை போடுறாரு. Therefore என்ன ஆயிடுறது, தேசத்துக்கும் காலத்துக்கும் உட்பட்டவனாக இருக்கிறேன் என்று நினைக்கிறேன். அந்த நினைப்பு சம்சாரம். நான் பிறந்தவன், மரணத்துக்கு உட்பட்டவன், தேசத்துக்கும் காலத்துக்கும் உட்பட்டவன் என்று நினைப்பு சம்சாரம். புரியுறதா உங்களுக்கு? Therefore அகம் பரிச்சின்னஹா. என்ன ஆயிடுறது அப்போ? அகம் பரிச்சின்னஹா. அதனால என்ன, ஏன் அப்படி நான் ஏன் பரிச்சின்னமா நினைச்சுக்கிறேன்னு சொன்னா அழகா சொல்றார். எப்படி? ஆத்ம லட்சணம் சொல்றதுக்கு முன்னாடி நானுங்கிறது இந்த உபாதினா என்னது? ஷரீரத்ரயம் பஞ்சகோஷம். இதை நான் என்று, உபாதியை நான் என்று கருதுவது அத்தியாசத்துடைய எஃபெக்ட். அத்தியாசம் அப்படின்னா எப்படி வெளிப்படுறது? ஐஎம் பாடி மைண்ட். கிளியரா இருக்கா? அப்போ அதனால என்ன, பாடி மைண்ட் லிமிட்டடா லிமிட்லெஸ்ஸா? கரெக்டா? மைண்ட் லிமிட் தானே, பாடி லிமிட்டட் தானே, டவுட் இல்லையே? டவுட்டே இல்லை. அதனால நான் லிமிட்டட்னு சொன்னா வருவேன் போவேன், இப்போ கஷ்டம் வந்துடுது, கஷ்டம் போகும், இதே ப்ராஜெக்ட்ல இருப்பேன். தேர்ஃபோர் பஞ்சகோஷ அத்தவா ஷரீரத்ரய உபாதி அகமிதி பாவக. புரியுறதா? அகமிதி பாவக. இதுதான் பரிச்சின்னத்துவம்னு இங்க சொல்லப்படுறது. அதனால என்ன பண்றார் ஆச்சாரியார்? ஷரீரம்னா என்ன, ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம், அதை ஒரு வாட்டி அதோடைய லட்சணத்தை சொல்றார். அது எப்படி வந்திருக்கிறது பாரு, வந்திருக்கக்கூடிய விஷயம் உனக்கு ஆப்ஜெக்டா இருக்கு, திருஷ்யமா இருக்கு பாரு, பஞ்சகோஷமாக அது இயங்கிறது பாரு. இயங்கக்கூடிய விஷயம் ஷரீராதிகள் எல்லாமே ஜடம் பை நேச்சர். இது எல்லாவற்றுக்கும் சைத்தன்யமாக நீ இருக்கின்றாய். இதெல்லாம் ஜடம், அதுவா இயங்க முடியாது. இது எல்லாமே உனக்கு இருக்கிறது, தெரியறது. ஓகே, ஆத்மா எப்படிப்பட்டது? இந்த உபாதியிலையும் ஊடுருவி இருந்து கொண்டு இந்த உபாதியை இயங்க செய்து, ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் மனசோ மனோயத் வாச்சோஹ வாச்சம் பிராணஸ்ய பிராணா. அப்படி ஆத்மாவானது இது எல்லாவற்றுக்கும் சைத்தன்யமாக இருந்து கொண்டு இதிலிருந்தும் விலகி இருந்து இதனால எந்த விதத்திலையும் அசுத்தியாகவில்லை. தேர்ஃபோர் ஸ்பட்டிகவது சுத்தம் ஆத்மா, உபாதி விலக்ஷண ஆத்மா அப்படின்னு சொல்லி ஆத்ம லட்சணங்களுக்கான ஸ்லோகங்கள்ல டைரக்டா போறார். புரியுறதா? அதற்கு முன்னாடி ஜகத்தை பத்தி அறிமுகம் போது என்ன சொல்றாருன்னா, ஜகத் எப்படிப்பட்டது? உபாதானே கிலாதாரே ஜெகந்தி பரமேஸ்வரா. இந்த உலகமானது ஈஸ்வரன், இந்த உலகத்திற்கு காரணம் ஈஸ்வரன். இந்த உலகம் எப்படி? ஈஸ்வர மேனிஃபெஸ்டேஷன். புரியுறதா? அப்படி ஜகத்தை பத்தி முதல்ல எப்படி புரிஞ்சுக்கணும்? எல்லாமே இந்த ஜகத்துல இருக்கக்கூடியது அனித்யம். அண்ட் இதற்கு ஆதாரமாக நிமித்த உபாதான காரணமாக இருக்கக்கூடியது பரமேஸ்வரன். புரியுறதா? நான் எப்படிப்பட்டவன்? சச்சிதாத்மா. புரியுறதா? அப்போ ஆத்ம சைத்தன்யம் அல்லது சச்சிதாத்மாவாக நான் இருக்கின்றேன், நித்தியமாக இருக்கின்றேன். ஜகத் அநித்தியம், ஆத்மா நான் எப்படிப்பட்டவன்? நித்தியம். தேர்ஃபோர் ஜகத் விலக்ஷண. புரியுறதோ? எப்படி ஆகாசமானது யதாகாஷோ ரிஷிகேஷா நானோபாதிகதோ விபு. ஆகாசமானது பறந்து விரிந்து சர்வ வியாபகமாக இருக்கிறது ஆகாசம். ஆனா ஆகாசத்தில் இருக்கக்கூடிய மற்ற பூதங்கள்னால ஆகாசம் சிறிதளவும் எப்படி பாதிக்கப்படலையோ, ஆகாசத்தினாலதான் வாயு, அக்னி, ஜலம், பிருத்திவி எல்லாம் இருந்தும் ஆகாசத்தினால எந்த விதத்திலையும், ஆகாசமானது இவைகள்னால எந்த விதத்திலையும் பாதிக்கப்படுவதில்லை. கிளியரா இருக்கு இல்லையா? அப்படி இருக்கக்கூடியது பரமேஸ்வரன். அந்த பரமேஸ்வரன் ஓகே, அதை இந்த ஜகத்து காரணம்ங்கிறத அறிமுகப்படுத்தி, ஏன் இல்லையா ஆத்மா பத்தி சொன்னாரு, ஜகத்தை பத்தி சொல்லிட்டு பின்னாடி ஐக்கியப்படுத்த போறாரு. அதுக்கு முன்னாடி தொம்பத பிரதானமாக
ஓகே, அப்ப நீங்க பாருங்க 11 உபாதியை அறிமுகப்படுத்தி அந்த உபாதியோடைய விஷயத்தை சொல்லி உபாதி விலக்ஷணம் தான் ஆத்மான் அறிமுகப்படுத்தி உபாதி விவரணம் 11, 12, 13, 14, 15 இது எல்லாமே உபாதி விவரணம். தட் இஸ் அனாத்ம விசாரம். அனாத்ம விசாரம் என்ன பண்ணும்? ஆத்மா எதுங்கிற விசாரத்திற்கு நம்மள நேச்சுரலா கூட்டிண்டு போகும். அதனால 16வது ஸ்லோகம் ஆத்ம அனாத்ம விவேகம். விவிச்சிய தண்டுலம் யதா, எப்படி அந்த முள்ள எப்படி நாம அந்த முள்ளையும் புள்ளையும் எப்படி பிரிச்சு ஜாக்கிரதையா பிரிப்போமோ, ரெண்டுமே ஒன்னா இருக்கும். எப்படி அறிவுல எது ஆத்மா எது அனாத்மாங்கிற விவேச்சனம் பகுத்து அறிவை வாங்கணும். எது ஆத்மா எது அனாத்மாங்கிற பகுப்பு நமக்கு ஏற்படணும். அப்படி பண்ணிட்டோம்னு சொன்னா ஓகே, என்ன சொல்றது? அதுக்கப்புறம் என்ன சொல்றதுன்னாக்க, இந்த ஆத்மா எப்படிப்பட்டது இல்லையா, அது 20ல இருந்து நமக்கு சொல்லப்படுறது. ஆத்மாங்கிறது சர்வம். ஆத்மாங்கிறது என்னது? எல்லாம். ஆத்மாங்கிறது சைத்தன்யம். ஓகே, ஆத்மாங்கிறது சைத்தன்யம். அதுக்கப்புறம் அது சர்வ ஆஷ்ரித்யா. 20வது ஸ்லோகத்துக்கு வரும். சர்வம் ஆஷ்ரித்யா. அப்போ இந்த ஜகத்தை பத்தி சொன்னோம் இல்லையா, இது எல்லாத்திற்கும் அதிஷ்டானமாக சத்தாக இருக்கக்கூடியது ஆத்மா. ஆத்மானா யார் இப்போ இல்லையா? டவுட் இல்லையே? ஜகத்துல ஒருத்தன் உட்பட்டவனாக எங்கேயோ ஒரு காரணம்ல இருக்கிறவன்னு போய் ஓகே, ஜகத்திற்கே அதிஷ்டானம் ஆதாரமாக நான் தான், ஆத்மா தான். தேர்ஃபோர் ஆத்மா சத்யா. எப்படி மற்ற லோகாதிகள், முக்கியமா ஸ்வர்க லோகாதிகள் சூரியனை ஆශ්‍රயித்து இருக்கிறதோ, அப்படி எல்லாமே ஆத்மாவை ஆශ්‍රயித்து இருக்கிறது. ஓகே, அதனால அந்த ஆத்மா என்ன? சச்சித் ஆத்மனி. ஓகே, சத்து சித்து ஆத்மா, அதுதான் இருப்பாக எக்ஸிஸ்டன்ஸாக இருக்கிறது. அதுதான் சைத்தன்யமாக இருக்கிறது. புரியுறதோ? ஓகே, அது சைத்தன்யமாக இருக்கிறது. ஆத்மஹா ஓகே ஏகஹ நிர்விகாரஹ. ஆதாரம் ஆශ්‍රயம் அதிஷ்டானம் எல்லாத்துக்கும் அப்படின்னு சொன்னா எல்லாம் ஒன்று இருக்கிறது, ஆத்மா ஒன்று இருக்கிறது, அனாத்மா ஒன்று இருக்கிறது, ஆத்மா ஒன்று இருக்கிறது. அப்படி திங்க் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஏகஹா ஏகஹா இருக்கிறது ஆத்மா தான். அது மாறாமல் இருக்கிறது. எப்படி மாறாமல் இருக்கிறது அப்படின்னு சொன்னா ஓகே, ஆத்மாவுடைய விஷயம் எப்படிப்பட்டது இல்லையா? சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேத ரகிதம். முக்கியமா ஸ்வகதம், அதுக்கு உறுப்பு கிடையாது. புரியுறதா? அதுக்கு நிராகாரமாக இருக்கிறது, அஷரீரியாக இருக்கிறது. புரியுறதா? முக்கியமா அதற்கு அனாத்மா தான் மாறக்கூடியது, ஆத்மா மாறாமல் இருக்கிறது, எந்த விதமான மாற்றத்துக்கு உட்பட்டதல்ல. புரியுறதா? தேர்ஃபோர் ஆத்மா எப்படிப்பட்ட சைத்தன்யம்? ஸ்வப்பிரகாசம். பாஸ்யதே பாசதே அப்படிங்கிறார். எல்லாம் உபநிஷத்துலேருந்து வருது. ஆத்மா ஸ்வப்பிரகாஷா. இதெல்லாம் நீங்க லிஸ்ட் போட்டுக்கலாம். நான் ஸ்வப்பிரகாசம், நான் நிர்விகாரம், நான் ஏகஹா, எல்லாமே எப்படி நீங்க மாத்திக்கலாம். சச்சித் ஆத்மனி. ஓகே, என்னதான் ஆශ්‍රயித்து எல்லாம் இருக்கிறது. ஆத்மா ஸ்வயம் பிரகாஷா. 28, 29 ஸ்வயம் பிரகாஷா. அப்புறம் என்ன பண்றான்னா, ஆத்மாதான் ஜெகத்காரணம் பரமேஸ்வரான்னு முன்னாடி சொன்னோம், அறிமுகப்படுத்தினோம் இல்லையா? ஆத்மாதான் ஜெகத்காரணம். 24 சச்சிதாத்மனிங்கிறது சொல்றாரு ஸ்லோகத்துல, 26 ஏகஹா நிர்விகாரஹான்னு சொல்றாரு, 28, 29 ஸ்வப்பிரகாஷ ஆத்மான்னு சொல்லிட்டு 30 என்ன பண்றாரு? ஆத்மா ஜெகத்காரணம் அப்படின்னு சொல்றது மூலியமாக அயம் ஆத்மா பிரம்ம. இந்த ஆத்மா இத்தனை நேரம் படிச்சு இன்னும் பார்க்க போறேலே, அந்த ஆத்மா தான் என்னது? ஜகத்காரணம் பிரம்ம. தேர்ஃபோர் தொம்பதத்துல ஆத்ம அனாத்ம விவேகத்தை பண்ணிட்டு ஆத்மாங்கிறது இதுதான்னு சொல்லி அந்த ஆத்மா ஜகத்காரணம் பிரம்ம. அந்த ஆத்மா ஜகத்காரணம் பிரம்மங்கிற அயமாத்மா பிரம்ம. அயமாத்மா பிரம்ம எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கோ?
மாண்டோக்கியத்துல முக்கியமா என்னது? அதர்வண வேதத்துல வரக்கூடிய மகா வாக்கியம். இந்த ஆத்மா தான் பிரம்ம. தட் இஸ் இந்த ஜீவாதான், இந்த ஜீவாத்மா தான் பரமாத்மாங்கிற மகா வாக்கிய ஸ்லோகமானது 30வதுல அமையிறது. தத்பத ஐக்கியம். துவம்பத ஆத்மா, தத்பத பிரம்ம. தேர்ஃபோர் ரெண்டும் ஒண்ணு. அப்ப என்ன ஆயிடுத்து? ஜீவ ஜகத் ஈஸ்வராங்கிற பேதம் நீங்கியது. பேதம் நீங்கி இருக்கிறது ஒண்ணுதான்னு சொல்லி 31ல ஆத்மா பிரம்ம அப்படிங்கிறது சொல்றது. தேர்ஃபோர் எந்த பிரம்ம? நீங்க உபநிஷத்துல என்ன பிரம்ம படிச்சேலோ எல்லாம் அந்த பிரம்மன் என்ன சொல்றது? சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. சச்சிதானந்தம் இஸ் ஈக்குவல் டு சத்தியம் ஞானம் அனந்தம். இப்படி நீங்க அழகா ஈக்குவேஷன் போட்டுக்கலாம். எல்லாம் வேற வேற கிடையாது. சத்தியம் தான் சத்து, சித்து தான் ஞானம், அனந்தம் தான் ஆனந்தம். இப்படி நீங்க வச்சுக்கலாம். ஸோ பிரம்ம பரமா அல்லது பிரம்மங்கிற கான்டெக்ட்ல ஜெகத் தத்பத பரமா சொல்லும் போது சத்தியம் ஞானம் அனந்தம்னு சொல்லி, தொம்பதமா சொல்லும் போது அதே வஸ்துவை அதே விஷயத்தை என்ன சொல்லுவோம்? சச்சிதானந்தம்னு சொல்லுவோம். புரியுறதோ? தேர்ஃபோர் தத்பத லட்சியார்த்தம், தொம்பத லட்சியார்த்தத்துல ஸ்வரூப விஷயமாக ரெண்டும் ஐக்கியமாகிறது. புரியுறதோ? வெறும் ஆத்மா ஆத்மா நான் ஆத்மா நான் ஆத்மா நாங்கிறது மட்டும் பிரயோஜனப்படாது. புரியுறதா? எனக்கு முன்னாடி ஒரு பெரிய, அது பேர் என்ன, கொட்டப்புலியா, கொட்டை ஏதோ சொல்லுவா, கொட்டைப்புலி மாதிரி பெரிய உலகம் இருக்கும்பா. எனக்கு முன்னாடி கொட்டைப்புலி மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கான் அப்படின்னு. எனக்கு முன்னாடி ஒரு உலகம் இருக்கு, உலகம் பெரிய உலகம் இருக்கிறது, ஆத்மாவை ஜகத்தை பாதிக்கிறது அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கா இருந்துட்டே இருக்கும், ஆல்ரெடி இருக்கு. அதனால ஓகே, ஆத்மா பிரம்ம. அப்படிப்பட்ட ஆத்மா எப்படிப்பட்டது? நெகேஷன் பண்றது. அதத்வியாவிருத்தி ரூபேன அப்படின்னா எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஜகத்து அதோடைய விஷயத்தை என்ன பண்ணணும்? நிஷேதம் பண்ணணும். ஓகே, அதோடைய ஜகத்துடைய உண்மையானது நாம ரூப இல்லையா மித்யான்னு நமக்கு புரியறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆத்மா எப்படிப்பட்டது? ஆத்மா அஸ்தூலம் அப்படின்னா ஸ்தூலத்திலிருந்து விடுபட்டது, அசூக்ஷ்மம் சூக்ஷ்மத்திலிருந்து விடுபட்டது, அமனஹா அப்ராணஹா. அப்போ என்ன ஆயிடுறது? மொத்த ஸ்தூல விஷயங்கள்லேருந்து விடுபட்டு, ஷரீர விஷயங்கள்லேருந்து விடுபட்டு, ஓகே, ஜரா மரண ரஹிதா, ந துக்கஹா, அபயம், சுப்ரஹா, எதனாலையும் பாதிக்கப்படாதது அப்படிங்கிறது 33 அஸ்தூலம் அசூக்ஷ்மம் அமன அப்ராண ஜராமரண ரஹிதம் அப்படிங்கிறத ஆத்ம லட்சணத்தை திரும்பியும் ஐக்கிய ரூபமாக சொல்லி, ஓகே, அந்த ஆத்மா ஃபைனலா என்ன சொல்றது? இப்போ ஆத்மா ஆத்மான்னு சொல்லியாச்சு இல்லையா? நம்ம முன்னாடி அதை அறிமுகப்படுத்தினாலும் அந்த ஆத்மா யாரு, எங்க, நானுங்கிறது எஸ்டாப்ளிஷ் ஆகணும். மகா வாக்கிய விசாரம் ஆயிடுத்துன்னு சொன்னா மகா வாக்கியத்தோடைய அர்த்தம் நமக்கு புரியறது, புரிஞ்சுடுத்துன்னு நாம சொல்றோம். அப்படின்னாக்க நானுங்கிற சப்தத்துக்கான அர்த்தம் மொத்த ஆத்மபோதத்தில் இருக்கக்கூடிய எல்லா லட்சணம் என்னுடைய லட்சணமா இருக்கணும். மொத்த உபநிஷத்துல வரக்கூடிய தத்பத தொம்பத வார்த்தைகளுடைய லட்சணம் எல்லாம் யாரோடதா இருக்கணும்? என்னுடைய நேச்சரா இருக்கணும். புரியறதோ? அது இல்லாத மட்டும் நாம படிக்கணும். தேர்ஃபோர் அதனால என்ன, ஆத்மா அகங்கிற விஷயம் ரொம்ப முக்கியம். அதுதான் அங்க ரிசால்வ் ஆகிறது. ஏன்னா ஆத்மா ஒண்ணு இருக்கிறது, ஜெகத் மித்யா, நான் இருக்கேனே. புரியுதா? மித்யா ஜெகத்து நானா, ஆத்மா நானா, இல்ல மூணாவதா நான் ஒருத்த இருக்கேனா? கரெக்டா? அப்பனா என்ன அர்த்தம்? ஆத்மாங்கிற பேசிக் வேர்டோடைய அர்த்தம் நமக்கு ஒன்றும் ரிசீவே பண்ணல. ஆத்மா ஆத்மான்னு அதுவும் சொல்றது, நம்மளும் ஆத்மா ஆத்மா நம்மளும் பேசிட்டு இருக்கோம். ஆத்மானா என்ன? ஓய் முதல்ல அதை கேளு. ஆத்மன் சப்தா என்ன அர்த்தம்? ஐ ஆம்னு சொல்றல இங்கிலீஷ்ல இல்லையா? முதல்ல இங்கிலீஷ் கற்றுக்கும் போது ஐ ஆம்னு தெரியாம பேசுவேல. ஐஎம் பாஷை கற்றுக்கும் போது ஐஎம் சொன்னா என்ன ஐஎம் அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஐஎம்னா நான், அவ்வளவுதான். அது மாதிரி இத்தனை நேரம் நீங்க படிச்ச ஆத்மா ஏதோ சான்ஸ்கிரிட்ல ஒரு டிக்ஷனரியில ஒரு வேர்டு இல்லை. ஆத்மாங்கிறது யாரை பத்தி சொல்றது? என்னை பத்தி சொல்றது. சரி, என்னை பத்தி. ஆனா எனக்கு அப்படி தோணலையே. புரியுறதா? எனக்கு அப்படி தெரியல, என்னை பத்தி நான் அப்படி கேள்விப்படல, என்னை பத்தி
அப்படி எனக்கு தோணவும் இல்லை. கரெக்டா? ஆமா, அப்படிதான் இருக்கும். ஏன் நீ எதை வச்சு கேட்கிற, எதை வச்சு பார்க்கிற, எதை வச்சு சிந்திக்கிற? ஐம்புலன்களை பேஸ் பண்ணி மனசை வச்சுண்டு இதுதான் நான் என்னை பத்தி யோசிக்கிறேன். ஓகே, மனசா வாச்சா நிவர்த்தந்தே அப்ராப்பிய மனசா சக. ஆத்மாவானது நம்ம மனசுனாலேயோ நம்ம புலனாலேயோ தெரிஞ்சுக்க முடியாது. இப்ப சொல்லு, இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட். அப்போ நீங்க உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா, உங்களை பத்தி நீங்க யோசிக்கணும்னா நீங்களே யோசிக்கலாமோ? நீங்களே உங்களை பத்தி யோசிக்கலாமோ? 4 பேர்கிட்ட கேட்டு நீ என்ன நினைக்கிற, என்னை பத்தி என்ன நினைக்கிற, அப்படி கேட்கலாமோ? எதை வச்சு பண்ணணும்? இதுதான் பிரமாணம். இங்கதான் ஷிஃப்ட் ஆகும். பிரமாணம் ஷிஃப்ட் ஆச்சுன்னா தான் நமக்கு அதோடைய விஷயமே நமக்கு ரெலவெண்டா இருக்கும். ஏன்னா நீங்க ஆத்மாலாம் சொல்றீங்க எல்லாம் நல்லா இருக்கு, ஆனா என்ன அர்த்தம்? இன்னும் இந்த பிரமாணத்துக்குள்ள நமக்கு இது ஒரு புலனா நம்ம ஏத்துக்கவே இல்லை. அப்படி சொல்லணும்னா சொல்லலாம். இதை வைத்து பார்க்கணும். எந்த திருஷ்டியில பார்க்கணும்? சாஸ்திர திருஷ்டியில் பார். அதுக்கு பேரு ஞான கண்ணு. 3வது கண்ணு எல்லாருக்கும் இருக்கு, இப்போ திறக்கதான் மாட்டேங்கிறோம். மற்றவர்களுக்கு 3வது கண்ணே இல்லை. ஏன்? உபதேசம் சாஸ்திரமே கிடைக்கலையே இன்னும். நம்ம கையில வச்சுட்டு அது என்ன பண்ணிடுறோம், மூடி வச்சிடுறோம் கண்ணை. ஓகே, தேர்ஃபோர் ஓகே, அதனால நானுங்கிறது தெரியணும். அதனால என்ன பண்றோம் ஃபைனலா இல்லையா? இத்தனை நேரம் ஸ்ரவண மனனம் முடிஞ்சு ஆச்சார என்ன பண்றார்? இதே விஷயத்துல மகாபாக்கியம் சொல்லிட்டார் இல்லையா? சத்தியம் ஞானம் அனந்தம் சச்சிதானந்தம்னு. அது நீதான்ங்கிறது அவதாரையே சதா பிரம்ம அவதாரையே பிரம்ம இதி அவதாரையே இதே விஷயமாக நீ நிதித்தியாசனம் பண்ண அப்படின்னு சொல்லி 34, 35, 36, 37, 38 ஸ்லோகங்கள்ல நிதித்தியாசன சாதனைய இன்டைரக்டா டைரக்டா அவரு வலி உறுத்துறாரு. தேர்ஃபோர் அது நான் என்று புரிஞ்சுக்கோ. ஓகே, அதனால என்ன ஆகிறது அப்படின்னு சொன்னா, நிதித்தியாசனத்தோடைய பலன் என்ன, ஞான பலன் என்ன உங்களுக்கு தெரியுமோ? ஞான பலன் என்னது? ஞான பலன் என்னது? மோக்ஷா. ஞான பலன் மோக்ஷா. தேர்ஃபோர் ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் அனந்தரம் மோக்ஷம் என்ன ஆயிடுறது? அந்த பலன் நான் தான் எல்லாம், என்னை தவிர வேறொன்று இங்க இல்லை அப்படிங்கிறது அகம் அகம் அத்யந்த அகம் அகம் அத்யந்த அகம் 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 அந்யத் சர்வம் பிரவிலாபனம். புரியுறதா? பிரவிலாபனம் அறிவு. பிரவிலாபனம் அப்படிங்கிறது நிஷ்டைய குறிக்கிறது. என்ன ஆயிடுறது? நமக்கு முன்னாடி அனுபவத்தில் இருந்து கொண்டு இருக்க போகிற இருந்த இந்த உலகமானது வெறுமன நாமரூபம். இது என்னிடத்தில் என்னை சார்ந்து என்னையே சப்ஸ்டன்ஸாக சத்தாவாக வைத்திருக்கக்கூடிய ஒரு தோற்றமே. தட் மீன்ஸ் எப்படி பானையானது களிமண்ணுக்கான ஒரு தோற்றமே, அதே போல இந்த 14 லோகங்கள் என்னிடத்தில் என்னுடைய தோற்றமே. என்ன தவிர எதுவுமே கிடையாது உண்மையிலேயே. இதற்கு பேரு பிரவிலாபனம். இதுதான் ஞானம், இதுதான் நிஷ்டா, இதுதான் அத்வைதம், இதுதான் மோக்ஷம். Therefore, ஆத்மன்யேவாகிலா ஆக்கிலம் ஆத்மன்யேவாகிலம் திருஷ்டம் திருஷ்யம் பிரவிலாப்பிய தியா சுதீஹி. சுதீஹி இந்த ஞானியானவன் ஆத்மனி ஏவன்னு புரிஞ்சுப்பான். ஆத்மனி ஏவ இருக்கிறது நான் மட்டும்தான். திரும்பியும் நம்ம என்ன பண்ணுவோம்? பிரமாணத்தை மாத்தி விட்டுருவோம். இது கூட பரவாயில்ல. இந்த மைக் இப்படி இப்படி துரு பிடிச்சிருக்கே, இது நானா? எதை வச்சு சொல்றோம்? இப்படி கேட்கும்போது எதை வச்சு சொல்றோம்? கண்ணை வச்சு ஸ்தூலமான பிரமாணத்தை வச்சு சொல்றோம்.
இந்த மைக் என்ன விசாரம் பண்ணு, இதோடைய காரணம் என்ன, இந்த காரணத்துடைய விஷயம் என்ன, சப்ஸ்டன்ஸ் என்ன, பிரம்ம. அப்ப நான் வரும். மைக் எங்கேருந்து வந்தது பண்ணி பாருங்க. பண்ணே போலன்னா இந்த மைக் என்ன ஆயிடும், பிரம்மன் அகம்னு வந்து நிற்கும். எப்படி பண்ண முடியும் அது? சாஸ்திரத்துக்குள்ள வரணும். therefore ஓகே, ஞான பலமானது அத்விதீய ஆத்மா, இருப்பது நான் மட்டும்தான். ஓகே, அபேதம். therefore 39ல பிரவிலாபனத்தை சொல்லி ஓகே அது என்ன பண்றாரு அப்போ, அப்படியே நிதித்தியாசன சாதனத்தை கொடுத்து ஆத்ம மதனம். மனசுல என்ன, மனஸ் பிரம்மணி மானச சஞ்சரரே, சதா மனசுல ஓட வேண்டியது, அகண்டாக்காரமாக விளங்க வேண்டியது அகம்பத லட்சியார்த்தம், இந்த பிரம்மன் நானுங்கிற விஷயம்தான் சதா இதில் இருக்கணும். அதற்கு என்ன பண்ணணும்னு சொன்னா, அழகா அரணி மதனத்தை அழகா உதாரணமாக சொல்லி என்ன சொல்றாரு, ஆத்ம பலனுக்கு என்ன பலன் அப்படின்னா, ஆத்மாவை வந்து இந்த இப்படிப்பட்ட நித்திய சர்வ நிர்விகார அனந்த சத்திய சைத்தன்ய ஆத்மா சித்தா. ஓ, சித்தா வைத்தியமா? சித்தம்னா என்னது? சித்தம்னா என்னது? ஆல்ரெடி இருக்கக்கூடியது. என்ன புரியுறது? ஞானத்துக்கு பிறகு என்ன புரியுறது? ஞானத்தை தேடி அலைய வேண்டாம். பிரதம மல்ல நியாயம் அல்லது கண்டமல்ல நியாயம் இல்லையா? இங்க இருக்கு செயின் இல்லையா, எல்லா இடத்துலையும் தேடிண்டு இங்க தான் இருக்குன்னு ஃபைனலா கண்டுபிடிக்கும் போது தேடி இருக்கணுமோ? புரியுறதா? தேடி இருக்க வேண்டாம். எப்ப தேடி இருக்க வேண்டாம்? அந்த தேடுதல் தேடி இருக்க வேண்டாங்கிறது சொல்லி கொடுக்கறதுனால தேடுதல் வேண்டி இருக்கிறது. சர்ச் எப்ப எண்ட் ஆகிறது? சர்ச் பண்ண வேண்டாங்கிறது புரியறதுனால எண்ட் ஆயிடுது. நம்ம என்ன பண்ணிடுவோம், கஷ்டமா இருக்கு இல்லையா, இதெல்லாம் பண்ணணும், இவ்வளோ பண்ணணும், டிசிப்ளினா ஸ்ரீன பாப்பானாம் தப்பஹா இதெல்லாம் சொல்றது, சாதனை ஜோஸ்டன் டெய்லி கிளாஸ் கேட்கணும், அதை விசாரம் பண்ணணும், அரணி மத்தனம் பண்ணணும். அதனால என்ன பண்ணிடுவோம், ஃபைனலாக ஒன்று சொல்கிறோம்ல, நீ ஆத்மா தான், உனக்கு மோட்சமே வேண்டான்னு, அதை இப்பவே எடுத்துட்டு சௌக்கியமாக இருப்போம். யாருக்கு பிரயோஜனம் இல்லை? அப்போ யாருக்கு நஷ்டம்? அவன் எல்லாம் பண்ணிட்டு கடைசியில புரிஞ்சுக்கிறான், நம்ம முன்னாடியே அதை வச்சுட்டு சௌக்கியமா இருந்துட்டா என்ன ஆகும்? போச்சா இல்லையா? நன்னா புரிஞ்சுக்கணும் இங்க. therefore சித்தாக ஓகே அப்பிராப்த வஸ்து, அதை அடையவே முடியாது. ஏன் அடைய முடியாது? எதை அடைய முடியும்? எது இல்லையோ, எது எனக்கு வேறா இருக்கிறதோ அதையே அடைய முடியும். நானே இருக்கிறது எப்படி நான் அடையிறது? என்னையே நான் அப்படியே அடையிறது? புரியுறதா? therefore ஓகே ஆத்ம அசம்சாரி நித்தியமுக்தா. அப்ப நான் மோட்சத்தை தேடி இருக்கவே வேண்டாம். நான் எனக்கு சாதன சதுஷ்டியுமே தேவை இருக்கலை. இந்த ஞான யோகம் அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறது பேரு மோட்சம். ஆனா புரிஞ்சுக்கோங்க, மோட்சம் வேண்டாங்கிறது எப்போ உங்களுக்கு தெல்ல தெளிவா தெரியறதோ அப்போ மோட்சம். இப்போ அப்படிதான் இருக்கு ஜி. ரெண்டு எக்ஸ்ட்ரீம் ஒன்னா இருக்கும்னு சொல்லி இருக்கிறது. அப்போ ஏன் மோட்சம் வேணும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுண்டு ஃபைனலா அறிவுனால மோட்சத்தினால மோட்சம் வேண்டான்னு புரிஞ்சுக்கிறோம். நான் சொல்றதே கன்ஃபியூசிங்கா இருக்கும். புரியுறதா? கன்ஃபியூசிங்கா இருந்ததுன்னா மோட்சம் கண்டிப்பா வேணும்னு புரிஞ்சுக்கோங்க போதும். நான் சர்வாத்மா, அகம் சர்வாத்மா. புரியுறதா? அது 42, 43, 41 இருந்து 48 மட்டும் என்ன இந்த ஆத்ம லட்சணத்தை, அபேத ஆத்மா, அத்விதீய ஆத்மா, சித்தா, அப்பிராப்தா, நித்திய முக்தா, அசம்சாரி, சர்வாத்மா. நான் எல்லாவற்றுக்கும் ஆத்மாவாக இருக்கின்றேன். கீதையில பகவான் சொல்ற மாதிரி எல்லாம் நீங்களே சொல்லலாம் இல்லையா? நமே பஷ்யதி பார்த்த இல்லையா? சர்வாணி பூதா சர்வபூதஸ்தமாத்மானஹ சர்வாணி பூதானி ஆத்மனி அப்படி சொல்லலாம் நீங்களும். எல்லாம் இல்லையா, எல்லாம் நானாக இருந்து எல்லாம் என்னிடத்தில் இருக்கிறது, எல்லாவற்றுக்கும் நான் ஆத்மாவாக இருக்கின்றேன்னு யார் இப்படி புரிஞ்சுக்கிறார்களோ அவர்கள் ஜீவன் முக்தா அப்படிங்கிற ஜீவன் முக்த லட்சணத்தை 49 அழகா ஆரம்பிச்சு ஓகே என்ன ஜீவன் முக்தி அப்படின்னாக்க
ரொம்ப ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, உங்களுடைய மோட்சத்திற்கு நீங்கள் எங்கும் செல்ல வேண்டாம். எப்படி எங்கே போவே? நம்ம லோக்கலாக இங்கே ஓலா வச்சு நான் அந்த ஊருக்கு இந்த ஊருக்கு, இந்த பெசன் நகர்லேருந்து தாம்பரம், தாம்பரத்துலேருந்து அந்த பக்கம் மதுரவாயில் இப்படி போயின்னு இருப்போம். இது என்ன தெரியுமா போகணும் இல்லையா? நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ லோக்கமாக போயின்னு இருக்கோம். கொஞ்ச நாள் இத்தனை நாள் அத்தலை வித்தலை சுதலெல்லாம் இருந்துட்டு அங்கே எல்லாம் டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? மிருத்யு லோகத்துக்கு வந்திருக்கோம். இங்கேருந்து என்ன பண்ண ட்ரை பண்ணுறோம்? பூஹோ புவஹா சுவஹா மஹா அங்கே போக ட்ரை பண்ணுறோம். எங்கேயாவது போனால் இல்லையா எத்த தின்னா நமக்கு தெரியும் அப்படின்னு எங்கே போயிட்டா நமக்கு நிம்மதியாக அப்படியே இருந்துடலாம். அதுவும் வைகுண்டம் போயிட்டோம்னாக்க இல்லையா அப்படியே அங்கே இருக்கிற பாம்புக்கு நமக்கு பயம் இல்லை. அதுதான் இருக்கிறதுலே உலகத்திலே மகா படா பாம்பு. புரியுறதா? அங்கே பயம் இல்லை. ஆனால் அங்கே நாராயணர் கிட்ட போய் நம்ம கொஞ்சம் நகருமா, நானும் கொஞ்சம் பிடிச்சி விடுறேன் அப்படி நம்ம போய் உக்காந்துட்டான்னா அவ்வளோ நல்லது. அதனால இங்கேயே அதை ட்ரை பண்ணுவோம். பகவானுடைய விக்கிரகத்தை இங்கேயே நன்னா அப்படியே எல்லாம் பண்ணுங்க, டோட்டல் விஷனோடு பண்ணுங்க. இதனாலேயே மோட்சம்னு பண்ணாதேன்னு சொல்றது வேதம். அவ்வளோதான் சொல்றது. பண்றது தப்பு இல்லை. அவளை யாரு பண்றாரோ அவளை டோட்டல் மதிப்பு மரியாதையோட நமஸ்காரம் பண்ணுவோம் நம்ம. அதே நேரத்தில் கிளாஸுக்கு வராமல் அதை மட்டுமே பண்ணிட்டு இருந்தேன்னா ஒரு குரு என்ன பண்றாருன்னா ஒரு உபநிஷத்துல மூடாங்கிறார், இடியட்டுன்னு சொல்றார். அவர் சொல்றார், புரியுறதா? யம தர்மராஜு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளின் அதிகம் தெரியுமா? கொஞ்சம் முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணவரா யம தர்மா இருந்தான்னா என்ன ஆகும்? புரியுறதா? நீங்க ஏதாவது சைடுல ஏதாவது பண்ணி ஓகே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். உங்க வீட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் ஒன்றும் பில்லு எழுதல, உனக்கு ஒரு பர்சன்டேஜ் கொடுக்குறேன் யமதர்மா, 2 நாள் கழிச்சு வா. அவர் ரொம்ப டிசிப்ளின் ஸ்ட்ரிக்டானவர். புரியுறதா? அவர் இப்படி நீ வெறுமன பக்தியிலேயே மட்டும் இருந்துண்டு இதுதான் பகவான் அடையிறதுன்னு நினைச்சுக்கிற அந்த நினைப்பை கண்டனம் பண்றது வேதம். புரியுறதா? இப்போ நீ ப்ராப்பரா ஞானத்துக்கு வந்தாதான் நீ ஏதாவது மனுஷ வாழ்க்கை, உன்னோட வாழ்க்கைக்கு ஏதாவது ஜஸ்டிஃபை, ஏதாவது வேல்யூ கொடுக்குற. ஒண்ணுமே யாருக்கும் நீ வேல்யூ கொடுக்க வேண்டாம். நம்மளோட லைஃபுக்கு நம்ம ஏதாவது வேல்யூ கொடுக்குறோம்னு சொன்னா சின்சியரா இதை எடுத்துட்டு ஸ்ரத்தையோட நம்ம டிராவல் பண்ணணும். பண்ணலன்னு சொன்னா இந்த வாழ்க்கைக்கு மதிப்பில்லை. தேர்ஃபோர் நமக்கு நாமே மதிப்பு கொடுக்கலன்னு அர்த்தம். கரெக்டா? நம்மளை பத்தி தானே சொல்றது. திங்க் பண்ணி பாருங்க. அதனால ஓகே, நான் ஜீவன் முக்தன், அதனால எங்கேயும் சாக வேண்டாம். அதுக்காக சொல்றேன். ஜீவன் முக்தன் செத்து போனதுக்கு அப்புறம் எங்கேயோ போய் மோட்சம் இல்ல. ஜீவன் முக்தன்னா ஜீவன காலே முக்தஹா இது ஞாதம். இங்கேயே இப்போவே ஓகே இந்த கோணலான மூக்க வச்சுண்டு இல்லையா, காது ஒரு பக்கம் இழுத்துண்டு இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதை வச்சுண்டு என்ன பண்ணிருக்கோம்? இதெல்லாம் வச்சுண்டு நான் முக்தன்னு புரியறதுனால சொல்றோம். ஆத்மாங்கிற விஷயத்தை நான் டோட்டலா கிளைம் பண்றது ஜீவன் முக்தி. நான் பிரம்மன்னு கிளைம் பண்றேன், சர்வ ஆத்மான்னு கிளைம் பண்றேன். அப்புறம் இந்த சர்வ ஜகத்தானது மித்யா, மித்யா ஜகத் அதிஷ்டானாத். எங்கேயோ இதை கேள்விப்பட்டிருப்போம். மித்யா ஜகத் அதிஷ்டானாத் ஃபாஸ்டா சொல்லிடுவோம். அது இங்க சகஸ்ரநாமத்துல அம்பாள் மித்யா ஜகத் அதிஷ்டான. நீ படிச்சு பாரு அந்த அம்பாள் என்ன சொல்றது இல்லையா. அதே ஆச்சாரியால தான் பண்ணியிருக்கிறது. மாத்தி எழுது வராங்க. அந்த அம்பாள் நீங்கிறத புரிய வைக்கிறதுக்காக முதல்ல சகஸ்ரநாமத்தை படின்னு சொல்றது. நம்ம அங்கேயே செட்டில் ஆயிடுவோம். ஓகே, அதுக்கப்புறம் அப்படிப்பட்டவன் ஆத்மா ராமஹா விராஜதே, அவன் ஜாலியா என்ஜாய் பண்ணுவானா இல்லையா. எப்படிப்பட்டவன் ஜீவன் முக்தன்? தன்னிடத்தில் தான் சுகித்து இருந்து அப்படியே ஃப்ரீயா அவன் என்ஜாய் பண்ணணும். ஆத்மா ராமஹாம அப்படியே ரமந்தே, ஆத்ம விஷயத்திலேயே சுகித்து இருப்பான். அவனுக்கு சுகமாக இருப்பதற்கு வேறொன்று விஷயம் தேவையில்லை. சுகமாக இருக்கணுங்கிற எண்ணமும் இல்லாதது சுகம். பூர்ணம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த பூர்ணத்துவத்துல இருக்கிறது ஆத்மா ராம விராஜதே. ஓகே, அப்படி 50ல சொல்லி இந்த விஷயத்தை அதனால என்ன நினைப்பான் தன்னை இல்லையா, அதை நான் அசங்கா, இந்த ஜகத்தினால நான் பாதிக்கப்படாமல் சுதந்திரமாக இருந்து கொண்டு
நான் தான் அனந்தமாக பூரணமாக பரிச்சின்ன இவன் ஆரம்பிச்சார் இல்லையா, என்ன கன்க்ளூட் பண்றான் ஜீவன் முக்தன்? அபரிச்சின்னஹா அப்படின்னு சொல்லி இதே விஷயத்துல அகண்டாகாரமாக இருந்து கொண்டு சர்வம் நிர்குணம் இல்லையா, அப்புறம் இந்த சர்வத்திற்கும் நான் சாட்சி. ஓகே, என்னை லிப்பியதேங்கிறார். ந லிப்பியதே, எதுவுமே என்ன டச்சு கூட பண்ண முடியாதான், எதுவுமேனா எதுவுமே. அப்படிப்பட்ட நேச்சர் நான், எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இல்லையா, சச்சிதானந்த அத்வய ஸ்வரூபமாக நான் தான் இருக்கின்றேங்கிற ஜீவன் முக்தன் தன்னை அப்படி தன்னையே ரசித்து தன்னையே நினைத்து தன்னிடத்திலேயே இந்த அறிவில் நிலைத்து இருப்பான். கொஞ்சம் கூட ஒரு லிமிட்டேஷனோ ஒரு குறைவோ இல்லையா, ஒரு ஒரு பாதுகாப்பின்மையோ ஒரு பயமோ எல்லாத்திலிருந்தும் விடுபட்டவனா இருப்பானா, பூரணமா இருப்பானா. அப்படிப்பட்ட ஆத்ம தீர்த்தத்துல நீ முழுகி முழுகி எழுவாயாக இல்லையா. எல்லா சர்வ மல நாசகனமாக இந்த ஞானம் அமையிறது. அத்தியந்தமான மலம் அஜ்ஞானம், அந்த அஜ்ஞானத்திலிருந்து விடுபடுவது. ஓகே, அதுதான் உண்மையான அமிர்தம். புரியுறதா? அமரனாகுவது அமிர்தம் இல்லை, அமரனும் ஜீவனே. ஓகே, அமிர்தம் தான் மோக்ஷம், பூர்ணத்துவம் தான் மோக்ஷம் இல்லையா, முக்தி அதுதான். அப்படிங்கிற இந்த ஆத்ம போதத்தை அல்லது ஆத்ம ஞானத்தை இப்படி சாஸ்திர பிரமாணங்களுடைய ப்ராப்பர் விருத்தி ஜன்யமாக எண்ணங்களை சரியான எண்ணங்கள் நமக்கு உபதேசமாக அமைஞ்சு தவறான கருத்தானது நீங்குவதனால நாம் எப்பொழுதுமே முக்தர்கள், நித்திய முக்தம் அப்படிங்கிற விஷயத்தை ஆச்சாரியலிங்க ஆத்மபோதத்தில் 68ஓட இதை சம்பூர்ணம் சமாப்தம் பண்ணுறார். ஒரு சிறப்பு என்னன்னாக்க, எல்லா விதமான ஆத்ம லட்சணத்திற்காக இருக்கட்டும், மகா வாக்கியத்துக்காக இருக்கட்டும், சம்சார வர்ணனத்துக்காக இருக்கட்டும் இல்லையா, அஜ்ஞானத்தை சொல்லுவதாக இருக்கட்டும், அத்தியாசத்தை சொல்லுவதாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் ஆச்சாரியால் ரொம்ப சகஜமாக சுலபமாக புரிகிற மாதிரி திருஷ்டாந்தங்கள் உதாரணங்களை எடுத்து சொன்னதுனால ரொம்ப சிறப்பு வாழ்ந்த, சகஜமாக இதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு, முக்கியமாக இதை பற்றி சிந்தனை பண்ணுறதுக்கு ஒரு ஹேத்துவாக அந்த திருஷ்டாந்தம் அமைஞ்சு நம்மளை நேர இந்த சாஸ்திரத்தில் டீப்பாக திங்க் பண்ணுவதற்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் இது ரொம்ப சுலபமாக நமக்கு இது அமைஞ்சிருக்கிறது. அதனால் இதை நம்ம திருப்பி 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 இதை நம்ம நிறையா படிக்கணும், இதை இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம திரும்பி முதல் ஸ்லோகத்தை முடிச்சுட்டு தபோபிஹி க்ஷீண பாபானாம் சாந்தானாம் வீதராகினாம் முமுக்ஷூனாமபேக்ஷோயம் ஆத்மபோதோ விதீயதே. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ நமः. ஹரி ஓம். மொத்தம் இன்னொரு அற்புதமான டெக்ஸ்ட் முடிஞ்சது பகவத் பாதாளுடையது. அடுத்த சங்கரருடைய டெக்ஸ்ட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு யோஜனை வந்தது. ரொம்ப சுலபம் தான், அதை எடுத்துகிட்டு போனால் நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் நடுவில் இந்த விஷயத்தையும் கவர் பண்ணி இது ரைட்டான மொமெண்ட்டாக இருக்கிறது. ஸோ ஜீவன் முக்த லட்சணத்தை பார்த்துருக்கோம், எல்லா சாதனையும் பார்த்துருக்கோம், ஓரளவு கிளாரிட்டியோடு இருக்குது. இந்த டயத்தில் நமக்கு நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் சம்பந்தமாக ஓகே இன்னும் கொஞ்சம் இதுக்கு அது அந்த கிரீஸ் போடுவா இல்லையா, அது ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்னு ஒரு தாட்டு அது ரொம்ப நாளாக பெண்டிங். அதுவும் ஒரு அற்புதமான ஒரு விஷயம். எப்படின்னாக்கா, அது பகவத்கீதா பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய பண்புகள் நம்ம 13வது அத்தியாயத்தில் படிச்சிருப்போம். அமானித்வம் அதம்பித்வம் அஹிம்சா, அதை பேஸ் பண்ணி அந்த பண்புகள் என்ன அது உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும், அது சப்ஜெக்ட் இல்லை. அந்த பண்புகள் எதற்காக எனக்கு பண்பாக இருக்க வேண்டும் அப்படின்னா, வேல்யூ ஆஃப் தி வேல்யூஸ். ஸோ பகவத்கீதா பேஸ் பண்ணி அந்த அஹிம்சா ஏன் இருக்கணும் இல்லையா,
அஹிம்சானா இருக்கணும், இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்லுவோம். ஆஸ் அ சாதகன் இல்லை, ஞான யோகத்திற்கும் எல்லா இடத்துக்கும் அந்த அஹிம்சாவுடைய மதிப்பீடு என்ன, அஹிம்சானாலே மதிப்புக்குரியது, அதோடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது வேல்யூ ஆஃப் வேல்யூஸ். அதை நாம் அடுத்த இதோடைய தொடர்ச்சி ஆத்மபோதம் முடிஞ்சது இல்லையா, இதோடைய கண்டினியூஷனாக பகவத்கீதாவில் இருக்கக்கூடிய அந்த பண்புகள் பேஸ் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம். அதனால் அது வேல்யூஸ் தானே அப்படின்னு யோசிக்கக்கூடாது. இந்த உங்களுடைய இந்த நாலேஜுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த நாலேஜ் இருந்தால் தான் அதை அப்படி எடுக்க முடியும். புரியுறதா? அதனால் வேல்யூ ஆஃப் வேல்யூஸ் எடுத்துன்னு வரணும். ஸோ நீங்கள் கேரி பண்ண வேண்டிய டெக்ஸ்ட் புக்கு பகவத்கீதா புக்கு. கரெக்டாக பகவத்கீதா புக்கை கொண்டு வரணும். சரி, எப்போ ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், அடுத்த வாரம் இங்கே ஆஷாட மாதத்துடைய விசேஷங்கள்லாம் இருக்கிறது. அதுக்கு அடுத்த வாரம் நம்ம கேம்பில் இருப்போம். அதனால் உங்களுக்கு சந்தோஷமான விஷயமா இல்லை துக்கமான விஷயமானு தெரியல, 2 வாரம் இங்கே நமக்கு கிளாஸ் இருக்காது. ஏன்னா ஆரம்பித்து வச்சுட்டு திரும்பி பிரேக் ஆகிறதுனாக்கா திரும்பியும் ஆரம்பிக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் 2 வாரம் கழித்து ஓகே இங்கே நம்ம இன்னிலேருந்து 2 டியூஸ்டேஸ்க்கு அப்புறம் 3rd டியூஸ்டே நம்ம வேல்யூ ஆஃப் வேல்யூஸ் ஆரம்பிப்போம் இல்லையா. கிருஷ்ணர் இங்கே இருக்கார இல்லையா, ரொம்ப சந்தோஷப்படுவார். ஓகே, ரொம்ப ரொம்ப ரெலவெண்ட்டாக இருக்கும். யாரெல்லாம் இந்த பண்புகள் பற்றி பேசுகிறாளோ, இதை பற்றி யோசிக்கிறாளோ, அதை பற்றி சாதனை பண்ணுறதில்ல, இது எனக்கு இருக்கணும், இது எனக்கு இருக்குது அப்படின்லாம் நீங்கள் நினைக்கிறீங்களோ, எல்லாரையுமே நீங்கள் கூட்டின்னு வரலாம் இங்கே. ஏன்னா எதுக்கு எனக்கு இந்த வேல்யூ எதுக்கு? வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். இதெல்லாம் இருந்தால் நல்லதுரான்னு பெரியவா சொல்லுவாள். சாஸ்திரத்தில் எப்படி சொல்லியிருக்கிறது? ஹவ் இஸ் இட் ரெலவெண்ட் டு மீ ஆஸ் அ சாதகா? எப்படி நான் இதை அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு இந்த விஷனோட நித்தியமுக்தன் ஆத்மா பிரம்மனுங்கிற பர்ஸ்பெக்ஷன்லேருந்து நம்ம அந்த வேல்யூஸை பார்க்குற மாதிரி அமைய போகிறது. ஓகே, ஒன் ஆஃப் தி ஜுவல்ஸ் ஆஃப் பூஜ்ய சுவாமிஜி தயானந்த சரஸ்வதி பரம்பரையில் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணி நமக்கு அதை சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. அதை நம்ம ரொம்ப அழகாக நம்ம பார்க்க போகிறோம். சரியா? அதனால் எல்லோரும் பிரார்த்தனை பண்ணிட்டு 2 வாரம் கழித்து நீங்கள் இங்கே வரணும். புரியுறதா? யாரெல்லாம் முடியுமோ அதை நீங்கள் சொல்லி கூட்டிகிட்டு வரணும். அதையும் முடிஞ்சால் பாருங்கள். புதுசாக இருக்கிறவா யார் வேணாலும் வரலாம். புரியுறதா? அப்படி நீங்கள் இதுக்கு பண்ணுவோம். ஓகே, அகெயின் இது ஆப்ஷனல் தான். நீங்கள் பண்ணுறது உங்கள் சௌரியம். நீங்கள் அட்லீஸ்ட்டு வந்துடணும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வேல்யூ பண்ணணும். போன குரு பூர்ணிமா ஞாபகம் இருக்கா? வேல்யூங் தி இன்வேல்யூபிள் சொன்னோம் இல்லையா? அப்போ அந்த விஷயத்தை கண்டினியூஷனாக இது அமையும். ஓகே, ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः.